precious name of Christ. கர்த்தருக்குள்ளாக உங்க எல்லாருக்கும் நான் வாழ்த்துதல் தெரிவிக்கிறேன். In the Bible, Paul says that rejoice with those who rejoice to the church. 7 பேர் இன்னைக்கு சபையோடு கூட நீங்க இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. Although they are not married and set apart, but they are still youths, it's very important that youths, they received this baptism and obeyed Christ in water. அவங்க பெரியவங்க இல்லை, திருமணமானவங்க இல்லை, ஆனாலும் அவங்க வாலிபர்களாகவும் குழந்தைகளாகவும் இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவங்க ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படிந்தது மிகப்பெரிய விஷயம். So it's a big responsibility laid upon these youths since they received baptism, and it is the responsibility of the parents and the local churches to train them up in a mature way. அவர்கள் ஞானஸ்நானத்தை எடுத்ததனால பெற்றோர்களும் அதுபோல இந்த சபையும் அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக முதிர்ச்சியாய் வளருவதற்கு அவங்களை ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. And also we have to note one more thing, that these people, they took part from the Lord's table, that also added more responsibility upon their shoulders. அவர்கள் இந்த அப்பம்புக்கு ஆராதனையில பங்கு பெற்றாங்க. அது அவர்களுக்கும் என்ன பண்ணுகிறது, அதிக கடமைகள் பொறுப்புகள் இருக்கிறது என்பதை அது காண்பிக்கிறது. So we cannot see it as a fun, but it is very important ministry. இது நம்ம ஒரு விளையாட்டாக பார்க்க முடியாது, இது ஒரு முக்கியமான ஒரு ஊழியம். Nowadays many churches all over the world are crippled because of lack of growth in number and in quality. இன்று அநேக சபைகள் சஞ்சலப்படுகிறது. ஏன்னா எண்ணிக்கையிலும் கூடல, குணாதிசயத்திலும் அந்த சபை வளரல. Many brothers and sisters, although they earnestly seek the growth of their blessings and ministry, they don't see it in reality. அநேக சகோதர சகோதரிகள் அவங்களுடைய ஊழியத்துல ஒரு வளர்ச்சி வரணும்னு சொல்லிட்டு மிகவும் ஆசைப்படுறாங்க, ஆனா அதை பார்க்க முடியல. See Luke chapter 11 verses 13. லூக்கா 11வது அதிகாரம் 5 13 வரை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 11வது அதிகாரம் 5 13 வரை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியத்திலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாது, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடுக்காவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானோ? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பானோ? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். Okay. Are you familiar with this passage? Have you ever heard this passage? நீங்க இந்த பகுதியை இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்களா, வாசிச்சிருக்கீங்களா? It's a wonderful passage that we can take for meditation and study. இது ஒரு நல்ல ஒரு பகுதி, நம்ம தியானம் செய்வதற்காக இந்த பகுதியை எடுத்து தியானம் செய்யலாம். See, as we go through this passage, we can have great insights related with the prayer life. இந்த பகுதியை படிக்கும் போது ஜெப வாழ்க்கை குறித்து ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடு இதுல நமக்கு கிடைக்கிறது. Chapter 11 verses from 1 to 4 we can read as the Lord's Prayer. 1வது வசனத்திலிருந்து 4 வரை நம்ம தேவனுடைய அந்த ஜெபத்தை அவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார் இந்த அதிகாரத்துல.
verses 5 to 9, it is a parable. 5 to 9 வரை ஒரு ஓமை இருக்குது. And in verse 10, there we read the principle of prayer. 10வது வசனத்துக்கு வரும்போது ஜெபத்தினுடைய அந்த பிரின்சிபல் அங்க கொடுக்கப்படுகிறது. And verses from 11 to 13 where we read another parable. 11 வரை அதை வாசிக்கும் பொழுது இன்னொரு உவமையை நம்ம பார்க்கிறோம். The first parable talks about the friend in midnight. முதல் உவமையானது நண்பன் ஒரு நடுராத்திரியிலே செல்லக்கூடிய ஒரு நண்பனை குறித்து பார்க்கிறோம். And in verse 10 where we read the simple principles, general principle of prayer. 10வது வசனத்துல ஜெபம்னா என்ன அப்படிங்கறதை குறித்து பேசப்படுகிறது. And in verse 11 where we read the goodness of the heavenly Father. 11வது வசனத்துக்கு வரும்போது பரமபிதாவினுடைய நன்மை எப்படியா இருக்குதுங்கறதை நம்ம வாசிக்கிறோம். So all these things which simply teaches the importance of persistent prayer. இந்த பகுதியெல்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா ஜெபத்தை நம்ம தொடர்ந்து செய்ய வேண்டியதனுடைய அவசியத்தை அது நமக்கு சுட்டி காண்பிக்க கூடியதாக இருக்கிறது. We all go sit down and pray. நம்ம எல்லாரும் போறோம், போய் அமர்ந்திருந்து ஜெபிக்கிறோம். When we feel something very disturbing us, we kneel down and pray. நம்ம இருதயத்தை சில காரியங்கள் துளைக்கும் பொழுது நம்ம முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறோம். Every brother, every sister, every local church, they offer some kind of prayers to the Lord. எல்லா சகோதரனும் சகோதரியும் ஸ்தல சபையும் சில விதமான ஜெபத்தை ஏறெடுக்கிறாங்க. And we think that we are prayed enough and God is satisfied. நம்ம என்ன பண்றோம், நம்ம நல்லபடி போதுமான அளவு ஜெபித்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்துக்குள்ள வந்துடுறோம். But here the Lord is teaching another dimension of prayer. ஆனா இங்க தேவன் வந்து ஜெபத்தினுடைய மற்றொரு பரிமாணத்தை நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். If we ask somebody, dear brother or sister, how much time you spend in prayer? நம்ம சில இடத்துல சகோதரனே சகோதரியே எவ்வளவு நேரம் உங்கள் வாழ்க்கையில நீங்க ஜெபத்துக்காக நேரம் செலவழிக்கிறீங்கன்னு கேட்டா most answers will disappoint us, of course. அநேக நேரத்துல பதில்கள் நம்ம வந்து சங்கடப்படுத்துகிறது. Once there was a survey done and the average prayer life of a Christian all over the world not more than 3 minutes a day. ஒரு சர்வே நடத்தினாங்க. உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்துவர்களை வைத்து பார்க்கும் பொழுது ஒரு சராசரி ஜெபம் 3 நிமிஷத்துக்கு மேல இல்லைன்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க. See, average Christian in our church is not praying more than 5 or 10 minutes. நம்ம சபையில் உள்ள ஒரு ஆவரேஜா இருக்கக்கூடிய ஒரு சகோதரனோ சகோதரியோ 10 நிமிஷத்துக்கு மேல ஜெபிக்கிறது. In the morning, as soon as they get up, they go to kitchen or they are getting ready for their work, and in between they spend some minutes on prayer. காலையில எழுந்த உடனே அவங்க கிச்சனுக்கு போய் அவங்களோட வேலைகள் எல்லாம் செய்வாங்க. இடைப்பட்ட நேரத்துல ஒரு சில ஒரு நிமிஷங்கள் என்ன பண்ணுவாங்க, ஜெபிப்பாங்க. And they will say that in the evening we will have enough time so we can pray then. மார்னிங் நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், அதனால சாயங்காலத்துல எனக்கு நல்ல நேரம் கிடைக்கும், அப்ப நான் ஜெபிப்பேன் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்குவாங்க. And in the evening both brothers and sisters they will say we are tired and we are fatigued, so we will pray it tomorrow morning. ஈவினிங் ஆகும்போது சகோதரனும் சகோதரியும் சேர்ந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ரொம்ப சோர்ந்து போயிட்டோம், ரொம்ப களைப்பா இருக்கிறோம், அதனால ஜெபத்தை நாளைக்கு மாத்தி வச்சுக்கலாம் அப்படிம்பாங்க. So this way actually the modern church which downplayed the importance of prayer. இந்த மாடர்ன் சபைன்னு சொல்லக்கூடிய இந்த சபையானது ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளாம அதை வந்து தாழ்த்தி போடுறாங்க. So in this passage actually Lord is teaching his disciples an important lesson that you should not be satisfied with the 5 minutes or 10 minutes prayer, but you have to be persistent in prayer. That means you need to pray continuously, then only you will have the desired blessings in your lives. நீங்க இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மிடத்துல சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, ஏதோ ஒரு சில நொடிகள் அல்லது நிமிஷங்கள் ஜெபிப்பது போதாது, நீங்கள் தொடர்ச்சியாக ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது உங்க வாழ்வில நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை பெற்றே தீர்வீங்க என்கிற காரியத்தை மிகவும் அருமையாக தேவன் போதிக்கிறார். So the background let us check. நான் இதனுடைய பின்னணியை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். In verse 5 where our Lord says that which of you who has a friend will go to him at midnight and say to him, friend, lend me 3 loaves,
For a friend of mine has arrived on a journey, and I have nothing to set before him. பின்னும் ஐந்தாவது வசனத்துல 11வது அதிகாரம் 5வது வசனத்துல பாக்குறோம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனா இருக்கிற இடத்தில் பாதி ராத்திரியில போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, நீ 3 அப்பங்களை என்னை கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பாக்குறோம். See, it was happening in the olden days because then there was no mobile facility. Otherwise they could have informed him, brother, I am coming this time to your home and where I want to stay with you. Then they could be prepared. இது பழைய காலகட்டம். இப்போனா பிரதர் உங்க வீட்டுக்கு நான் வர போறேன் அப்படின்னு போன்ல என்ன பண்ணிடுவோம், சொல்லிடுவோம். அவங்க எல்லாவற்றையும் தயார் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த காலகட்டத்துல இந்த மாதிரி போன் வசதி எல்லாம் இல்ல. அதனால அவங்க போற நேரத்துல பாதி ராத்திரி ஆகி போச்சு. அங்க போயிட்டு என்ன பண்றாங்க, சாப்பாடு கேக்குறாங்க. So this man came unexpectedly. இந்த மனுஷன் எதிர்பாராத விதமாக வீட்டுக்குள்ள வராப்ல. So this friend reached another friend's house. இந்த நண்பன் இன்னொரு நண்பனுடைய வீட்டுக்கு போறாரு. ஏன்னா தன் வீட்டுக்கு ஒரு நண்பன் வந்திருக்கிறாரு. And he was asking him, lend me 3 loaves. நான் எதிர்பாராத விதமா அந்த நண்பன் வந்துட்டான், எனக்கு ஒரு 3 அப்பம் கடனா கொடுங்க அப்படின்னு. What was the response of the neighbor? அந்த நெய்பருடைய, அந்த பக்கத்து வீட்டுக்காரருடைய பிரதிபலிப்பு எப்படியா இருந்துச்சு? He simply said that do not bother me. நீங்க என்ன தொந்தரவு பண்ணாத. It was the simple answer. அது ஒரு உடனடியாக கொடுக்கப்பட்ட ஒரு எளிமையான ஒரு பதில். The door is now shut. இப்போ என்ன பண்ணிடுச்சு, கதவை நான் பூட்டிட்டேன். And my children are with me in my bed. என்னுடைய குழந்தைகள் எல்லாம் என் கூட படுத்திருக்கிறாங்க அந்த பெட்ல. So I cannot get up and give you anything. நான் எந்திரிச்சு உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, பெல் கொடுக்க முடியாதுன்னு சொல்றேன். So the bread he asked was denied. அவர் கேட்ட அந்த அப்பமானது அவருக்கு என்ன பண்ணப்படுகிறது, நிராகரிக்கப்படுகிறது. The door is closed. கதவு அடைக்கப்பட்டுடுச்சு. My children are on my side. என்னுடைய குழந்தை என் பக்கத்துல படுத்திருக்கிறாங்க. So I cannot get up and give you the bread you asked. நான் எந்திரிச்சு நீ கேட்கக்கூடிய பிரெட்டை நான் கொடுக்க முடியாது. But what was the nature of this friend? அந்த நண்பனுடைய சுபாவம் எப்படி இருக்கு? He was not ready to give up. அவன் நண்பன் முடியாதுன்னு சொன்னாலும் அவன் கேட்கறது என்ன பண்ணல, விடல, தொடர்ச்சியா கேட்கிறான். Yeah, he was continuously knocking on the door. அவன் தொடர்ந்து என்ன பண்றான், அந்த நண்பனை தட்டிக்கிட்டே இருக்கிறான், அந்த கதவை தட்டிட்டே இருக்கிறான், அவனை விடல. And finally the friend got up. முடிவாக அந்த நண்பன் எழுந்திருச்சுட்டான். He gave him loaves. அவனுக்கு தேவையான அந்த அப்பத்தை அவனுக்கு கொடுத்தான். Say one word we need to examine here. One word which ஒரு வார்த்தை நீங்க இங்க நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய வார்த்தை. See in verse 8 there one important word which is used by our Lord is that because of his impudence. அங்க 8வது வசனத்துல பார்க்கும் பொழுது அவன் தன்னிடத்தில் வருந்தி கேட்கிறது நிமித்தமாக அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இயேசு கிறிஸ்து அங்க பிரயோகப்படுத்துகிறார். In Malayalam லெஜ்ஜ கூடாத முட்டிக்க நிமித்தம். மலையாளத்துல லட்சக்கூடாத முட்டிக்க நிமித்தம்னு ஒரு வார்த்தை. நமக்கு தமிழ்ல அவன் அப்படி இல்லை. அவன் லட்சக்கூடாதுன்னு மலையாளத்துல சொல்லும் போது அது என்னது, வெட்கப்படாம அவன் தொடர்ந்து அப்படின்ற மாதிரி இருக்குது. தமிழ்ல நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னாச்சுன்னா அவன் வருந்தி கேட்டான் அப்படின்னு இருக்குது. What do you mean by impudence? நீங்க இந்த வருந்தி கேட்கறதுன்னா என்ன நினைக்கிறீங்க? That means shamelessly. அந்த வருந்தி கேட்கறது நீங்க மலையாளத்துல வெக்கப்படாம அப்படின்ற refusal to give up. அவன் என்ன பண்ணல, அவன் கொடுக்கிற வரைக்கும் அவனை விடுறதா இல்ல. He started to knock on the door till it was open. அவன் அந்த கதவை திறக்கிற வரைக்கும் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், தொடர்ந்து அந்த கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறான். And the friend in midnight he got up and gave the bread to the friend. அந்த நண்பன் நடுராத்திரியில எழுந்திருந்து அந்த பிரெட்டை கொண்டு போய் கொடுத்தான். He asked only 3 loaves. அவன் கேட்டது 3 அப்பம் தான். But how many breads he gave him? எத்தனை பிரெட், எத்தனை அப்பம் அவருக்கு கொடுக்கப்பட்டது? In the last part of verse 8 he will rise and give him whatever he needs. நம்ம லூக்கா 11வது அதிகாரத்தை படிச்சிட்டு இருக்கிறோம். அதுல 8வது வசனம் வாசிச்சிட்டு இருக்கிறோம். அங்க நம்ம பார்க்கும் பொழுது அவன் கேட்டது 3 அப்பம் தான். ஆனா அவன் என்ன கொடுத்தான் அப்படின்னு பார்த்தானா அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் அப்படின்ற மாதிரி கடவுள் சொல்றான். In Malayalam வேண்டுங்கிறதோളം அவன் எவ்வளவு தேவை அவ்வளவு வரைக்கும்.
He asked only 3 loaves, அவன் கேட்டது ஒரு 3 அப்பம் தான். but the neighbor, the friend in midnight, he got up and gave him enough. Whatever you need, you take and go. ஆனா நண்பன் வந்து நடுராத்திரில எந்திரிச்சவன் என்ன பண்ணான் அப்படின்னா, உனக்கு என்னென்னலாம் வேணுமோ எவ்வளவு வேணுமோ எல்லாம் எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னாப்ல. See, this is a kind of logical argument used by rabbis. இதுதான் அந்த காலகட்டத்தில் இந்த போதகர்கள் ரபீஸ் சொல்லக்கூடிய அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு வாதங்களாக இருந்தது. This is a lesser to greater argument. அது வந்து சின்னதிலிருந்து பெரிய ஒரு வாதத்துக்குள்ளாக கடந்தது. That means the friend asked only 3 loaves. நண்பன் கேட்டது 3 அப்பம் தான். But the friend gave him plenty of loaves. ஆனா நண்பன் கொடுத்தது, அவருடைய நண்பன் கொடுத்தது தேவையானது எவ்வளவு அவ்வளவு கொடுத்தார். What is the secret of having such large amount of blessings in our lives and ministry? தேவன் கேட்கிற கேள்வி, இப்படிப்பட்ட அதிகமான ஆசீர்வாதம் பெறுவதற்குண்டான ரகசியம், பிரின்சிபல் என்னன்னு கேக்குறார். Ask shamelessly. நீங்க வந்து வெட்கப்படாம சோர்ந்து போகாம கேளுங்க. Knock on the door till it is open to you. நீங்க கிடைக்கிற வரைக்கும் அதை தட்டிட்டே இருங்க, உங்க கதவை தட்டிட்டே இருங்க திறக்கிற வரைக்கும். Often Christians simply knock once or twice, and if it is not open, they will go back. கிறிஸ்தவர்கள் பொதுவாக என்ன பண்ணுவாங்க, ஒரு முறை தட்டுவாங்க, 2 முறை தட்டுவாங்க, கிடைக்கலன்னா இந்த தேவன் ஒண்ணும் கொடுக்கல அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. See, what is the need of persistent prayer? தொடர்ந்து ஜெபிப்பதனுடைய அவசியம் என்னன்னு இந்த பகுதி நமக்கு சொல்லி கொடுக்குது. Once I preached a sermon in one of the churches. ஒரு நாள் இந்த செய்தியை நான் ஒரு சபையில நான் பிரசங்கிச்சேன். Immediately after the sermon, when it was closed, the meeting was over, one young man came to me. அந்த சர்மன் முடிஞ்சதுக்கு பின்பாக அந்த ஒரு வாலிபர் அவர் இடத்துல வந்தார், சகோதரர் இடத்துல. Brother, what you preached today which touched me so much, because you preached to me only personally. எனக்கு இன்னைக்கு நீங்க சொல்லி கொடுத்த இந்த பகுதியானது என் இருதயத்தை தொட்டுச்சு. ஏன்னா நீங்க இன்னைக்கு எனக்கு தான் சொல்லி கொடுத்தீங்க. I will not ask God anything twice. நான் வந்து தேவனிடத்துல எப்போதுமே 2 முறைலாம் கேக்குறது கிடையாது. Because what is my argument, you know? நான் எப்படி இருதயத்துல நான் எப்படி வாதாடுவேன்னா, see, God knows everything even before I ask him. தேவனை கேக்குறதுக்கு முன்பாகவே என்னுடைய சூழ்நிலை எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்குது. நான் அவர்கிட்ட ஏன் கேட்கணும் அப்படி நான் ஆர்கியூ பண்ணிக்குவேன். And also the Lord is an omniscient God. He knows everything even before I ask him. அது மாத்திரமல்ல, இந்த தேவன் வந்து சர்வஞானியா இருக்கிறாரு. நான் இருதயத்துல கேட்கறதுக்கு முன்பாகவே என்ன கேட்க போறேங்கிற காரியத்தை தெரிந்த தேவனா இருக்கிறாரு. எதுக்கு இவர்கிட்ட நான் கேட்கணும்? So here Lord is teaching us one important principle on prayer, is that relationship with the Christ, friendship with the Christ alone will not make you sure blessings, but persistence in prayer only will. இந்த பகுதியானது நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய காரியம், தேவனோட கிறிஸ்துவோட கூட உங்களுக்கு உறவு இருந்தா மட்டும் போதாது, ஆனா தொடர்ச்சியாக கிடைக்கிற வரைக்கும் அவரோட கூட தட்டக்கூடிய ஒரு நபராக இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி abundant blessing சொல்லக்கூடிய தேவையான அளவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வந்து கிடைக்கும். So I encourage you, brothers and sisters, to continue in your continuous prayers. நான் உங்களுடைய சகோதர சகோதரிகளிடத்துல நான் வந்து உற்சாகப்படுத்துறேன். நீங்க உங்களுடைய ஜெபத்துல தொடர்ச்சியா நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஜெபத்துல தொடர்ச்சியா ஜெபிங்கன்னு சொல்லி உங்களை நான் உற்சாகப்படுத்துறேன். As churches, you need to gather together and continuously knock on the door of heaven till it is open for you. சபையாக சேர்ந்து வந்து நீங்க இந்த பரலோகத்தினுடைய கதவை உங்களுக்கு திறக்கிற வரைக்கும் நீங்க தட்டி கொண்டே இருக்கணும். See what happened when Peter was arrested and put into the prison. நீங்க உங்களுக்கு தெரியல, பேதுரு வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டு ஜெயில்ல போடபோது என்ன நடந்துச்சு பகுதி வாசிச்சிருக்கீங்கல்ல. The brothers and sisters, the members of the church in Jerusalem gathered in the upper room of Mark and they prayed overnight. மார்க்கோடைய மேல் வீட்டறையில சகோதர சகோதரிகள் அந்த ஜெருசலேம் சபையார் சேர்ந்து இருந்து அவங்க ராத்திரி ஜெபித்துக் கொண்டிருந்தாங்க. There God did an actual miracle for his servant Peter. ஆனா தேவன் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு பேதுரு சிறைச்சாலையில் இருந்த பேதுருவை அற்புதமா விடுவிச்சதை நம்ம பார்க்கிறோம். So sometimes we say that our members are less in number. நான் சில நேரத்துல நம்ம சொல்லுவோம் எங்க சபையில மக்கள் வந்து ரொம்ப குறைய இருக்காங்க. In Kalakkad church there are only a few members. களக்காடு சபையில ஒரு குறைந்த நம்பர், only a handful of members. ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. What is the use of us gathering together and cry out to the Lord? இந்த 4-5 பேர் சேர்ந்து இருந்து நம்ம ஒண்ணா கர்த்தரிடத்துல அழுகிறதுக்கு என்ன அவசியம்? What was the promise of our Lord? ஆனா தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன?
If 2 or 3 are gathered in my name, I shall be present in midst of them. தேவன் சொல்லியிருக்கிறார், நீங்க 2 பேர் 3 பேர் ஒண்ணா கூடினீங்கன்னா அங்க உங்களுடைய மத்தியில நான் வாசம் செய்வேன் அப்படின்னு அவர் நமக்கு வாக்குத்தத்தம் Say, கொடுத்திருக்கிறார். what you bind on earth, it shall be bound in heaven also. நீங்கள் இந்த பூமியில எதை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும்னு சொல்லியிருக்கிறார். The church is blessed with a tremendous amount of spiritual authority. சபையானது அதிகப்படியான ஆவிக்குரிய அதிகாரத்தை பெற்றதாக காணப்படுகிறது சபை. In Matthew chapter 18, where Lord teaches about the church, then he said to the people that if 2 are agreed in one thing, the Lord will answer them. மத்தேயுல 18 வாசிக்கும் பொழுது 2 நபர்கள் ஒரு காரியத்தை குறித்து ஒத்த கருத்தோடு இருந்தாங்கன்னா பரலோகத்தின் தேவன் அதை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. See, one important lesson that we need to draw out of this parable. இந்த ஊமையில இருந்து ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை நம்ம கத்துக்கொள்ளணும். If a reluctant neighbor responds to persistent knocking, how much more will God respond to his children? இந்த 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 நெய்பர் வந்து அந்த மாதிரி தொடர்ந்து கேட்டாச்சுன்னா அதுக்கு பதில் கொடுத்திருக்கிறானே, தேவையானது கொடுத்திருக்கிறானே, எந்தளவாய் பரலோக தகப்பன் உங்களுக்கு கொடுப்பார் என்கிற ஒரு காரியத்தை அவர் முன் வைக்கிறார். The child keeps on knocking, not because he doubts his father's love. குழந்தையானது அப்பாவை கேட்டுட்டே இருக்காங்க, காரணம் அப்பாவோட அன்பு மேல அவங்களுக்கு சந்தேகம் கிடையாது. But he knows, he is sure that my dad, my papa, he will open the door. ஆனா அந்த குழந்தைக்கு நல்லா தெரியும், நான் தட்டிட்டு இருந்தா என்னுடைய அப்பா நிச்சயமா என்ன பண்ணுவாரு, கதவை திறப்பாருங்கிற நம்பிக்கையோட தான் அந்த குழந்தை தட்டிக்கிட்டே இருக்குது. See, the little daughter or boy, son, he comes to the papa or daddy and asks him a dairy milk. ஒரு குழந்தை வந்து அப்பாட்ட இல்ல அம்மாட்ட வந்துட்டு ஒரு டைரி மில்க் கேக்குறாங்க. Then he was denied. அந்த அப்பா வந்து நோ டைரி மில்க்ல ஒண்ணு தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. She or he will not stop asking. ஆனா அந்த சொன்னதுனால அந்த மகனாவது மகளாவது அப்படி நின்று போறாங்களா? If he or she is a child, he will ask continuously. அது குழந்தையா இருந்துச்சுன்னா அவளாவது அது மகனோ மகளா இருந்தாச்சுன்னா கிடைக்கிற வரைக்கும் அந்த அப்பா அம்மா என்ன பண்ண மாட்டாங்க, விடாம கேட்டுட்டே இருப்பாங்க. He will use many words. அநேக வார்த்தைகள் அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க பயன்படுத்துவாங்க. Papa, one dairy milk. ஒரே ஒரு டைரி மில்க் மாத்திரம். Then please papa, தயவு செய்து எனக்கு கொடுத்துருங்க. I will not ask anymore. நான் அதிகமா ஒண்ணு கேட்க மாட்டேன். No. நான் இதுக்கு மேல என்ன பண்ண மாட்டேன். He or she will start to cry. அவ தொடர்ந்து கேட்டுட்டே இருப்பாங்க. Again he will or she will ask, papa, one dairy milk. இன்னும் ஒரே ஒரு டைரி மில்க் தாங்க. And finally what may happen? முடிவா என்ன நடந்திருக்கும்? Papa will buy dairy milk enough and give to the child. அந்த முடிவா அப்பா என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த குழந்தைக்கு தேவையான அளவுக்கு டைரி மில்க் வாங்கி அவங்க கையில கொடுத்துருப்பாங்க. If a human father responds this way, what would be the response of the heavenly father? உலகத்தினுடைய தகப்பன் இப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணான்னா பரலோக பிதா எந்தளவா நமக்கு பிரதிபலிப்பார். See, that's the main point of that parable. அதுதான் இந்த உவமையினுடைய முக்கிய செய்தியாக காணப்படுகிறது. But we often ask the way we ask to our neighbors 5,000 rupees. நம்ம எப்படின்னா ஒரு நெய்பர் ஒரு 5000 ரூபாய் கேக்குறோம். We go and ask him 5,000 rupees. நம்ம போயிட்டு எனக்கு ஒரு 5000 தேவைப்படுது சொல்றோம். Then he said, Anna, I don't have money. என்கிட்ட பணம் இல்லைன்னு அவர் பதில் சொல்றாரு. Then he returns to his home speedily. அதை கேட்ட உடனே கோபத்தோட அவர் திரும்பி. Then the wife asked, did you get it? நீங்க மனைவி கேட்பாங்க, உங்க நம்பர்ட்ட போய் கேட்டீங்களே கிடைச்சுதா? No, he said that he did not have money. ஆனா அவர் சொல்வார் இல்ல, அவர் சொல்லிட்டாரு. Both husband and wife will decide this way. In our life, never we ask him a single paise. அப்போ கணவன் மனைவியும் சேர்ந்து ஒரு முடிவு எடுப்பாங்க, என் வாழ்க்கையில இனிமே இந்த நபரிடத்துல 5 பைசா கூட வாங்க மாட்டேன். We will not go there, even touch their doorstep. நாம அந்த வீட்டுடைய கதவை கூட நான் போய் நிக்க மாட்டேன். Such wicked people they are. அவங்க ரொம்ப அக்கிரமமான மனுஷன். ஒரு 5000 ரூபாய் கொடுக்கல. That person simply said, I did not have money, honestly. ஆனா அந்த மனுஷன் உண்மையாகவே அவன்கிட்ட பணம் இல்ல, அதனால பணம் இல்லைன்னு சொல்லி இருந்திருப்பான். We have many interpretations about
about it. ஆனா நம்ம அந்த மனுஷனை குறித்து அநேகமா விவரிச்சு பேசுவோம். இந்த மனுஷன் இப்படி, அந்த மனுஷன் அப்படி. Those interpretations comes out of our sinful nature. அந்த மாதிரியான விளக்க உரைலாம் நம்முடைய பாவ சுபாவத்திலிருந்து இருதயத்திலிருந்து புறப்படக்கூடிய விளக்க உரை. And we have a dirty thinking in our heart is that even to God I will not ask twice. நம்ம அப்படிப்பட்டதான ஒரு அழுக்கான சிந்தை நம்ம இடத்துல இருக்குது. இந்த இயேசுவிட்ட இனிமே நான் போக மாட்டேன், இனிமே நான் கேட்க மாட்டேன்னு ஒரு அழுக்கு பிடிச்ச சிந்தை போக வச்சிருக்கிறோம். That does not come out of the good heart, but it comes out of the evil heart. அது ஒரு நல்ல இருதயத்திலிருந்து புறப்படக்கூடிய சிந்தை இல்ல, ஒரு சாத்தானுடைய அசுத்தமான இருதயத்திலிருந்து புறப்படக்கூடிய ஒரு கெட்ட சிந்தையாக இருக்கிறது. So the Lord is teaching us an important lesson that you should ask God without shame. தேவன் நம்ம எல்லாருக்கும் ஒரு செய்தி சொல்றாரு. இந்த தேவனிடத்துல எந்த ஒரு வெட்கப்படாம நீங்க என்ன பண்ணணும்? கேட்கணும். Our Lord is greater than the neighbor. நம்முடைய தேவன் பக்கத்து வீட்டு நபரை விட ரொம்ப நல்ல தேவன். Our Lord is greater than our human parents. நம்மளுடைய உலக தகப்பங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள விட நம்முடைய இந்த தகப்பன் எப்படிப்பட்டவர்? ரொம்ப நல்லவர். God wants to give and bless us with many good things. தேவன் நம்மளை அநேக நன்மையான காரியங்களால ஆசீர்வதிக்க விரும்புகிறார். But what happened with us, we fail God. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம வந்து தேவனை தோல்வி அடைய செய்யறோம். This is a problem with us. ஏன்னா தேவன் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு, ஆனா நம்ம அவரை தோல்வி அடைய செய்யறோம் கேட்காம. இதுதான் நம்முடைய பிரச்சனை. Then in verses 9 and 10 where we read the principle of prayer. 9-10 நம்ம பார்க்கிறோம். 11ஆம் அதிகாரம் 9-10 ஜெபத்தினுடைய அந்த அந்த பிரின்சிபல் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. There also Lord is underlining the importance of continuous prayer. அங்கேயும் கூட தேவன் வந்து தொடர்ச்சியா நீங்க ஜெபிக்கிறதுக்கு உண்டான முக்கியத்துவத்தை அவர் வந்து கோடிட்டு காண்பிக்கிறார். 3 verbs are used there which have to be noted. மூன்று வெறுப்பு வந்து அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. And I tell you, ask and it will be given. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். Seek and you will find. தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். Knock and it will be opened to you. தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். In Greek language they are present participles. கிரேக்ல அது வந்து present participle என்கிற ஒரு இலக்கணம். Not present participle, present imperatives. Present நிகழ்கால கட்டளைன்னு சொல்லலாம். Imperative, that means we are commanded to ask, we are commanded to seek, we are commanded to knock. இங்க இம்பரேட்டிவ்னு சொல்லும்போது கட்டளைன்னு சொல்லுவோம். நம்ம வந்து கட்டளையிடப்பட்டிருக்கிறோம் நீங்க கேட்கும்படியாக, நம்ம கட்டளையிடப்பட்டிருக்கிறோம் நம்ம தட்டும்படியாக, நம்ம கட்டளையிடப்பட்டிருக்கிறோம் அவரிடத்துல தொடர்ந்து அவரை தேடும்படியாக. தேடுவதும் தேடுவதும் தட்டுவதும் நம்ம இடத்துல கட்டளையிடப்பட்ட ஒரு விஷயம். When we translate Greek verbs in a simple present into continuous tenses, நம்ம கிரேக்க வார்த்தைய அந்த சிம்பிள் பிரசன்ட்ல நிகழ்காலத்துல அது தொடர்ச்சியான அந்த நிகழ்காலத்துல அது வந்து என்ன பண்ணப்படுகிறது? மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. So those verbs could be translated this way: keep asking, keep seeking, keep knocking. இது எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிருக்குன்னா, தொடர்ச்சியாக தேடுங்க, தொடர்ச்சியாக கேளுங்க, தொடர்ச்சியாக தட்டுங்க அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கணும். So it is a continuous action of the prayer man. இது ஒரு ஜெபிக்கிற மனுஷன் தொடர்ச்சியாய் செய்ய வேண்டிய ஒரு விஷயமாக இது கட்டளையிடப்பட்டிருக்கிறது. Keep on asking. தொடர்ச்சியா கேட்டுட்டே இருக்கிறான். Keep on seeking. தொடர்ச்சியா அவன் வந்து தேடிட்டே இருக்கிறான். Keep on knocking. தொடர்ச்சியா அவன் தட்டிக்கிட்டே இருக்கிறான். Do we do it? நம்ம அப்படி செய்யறோமா? Once we knock or twice we knock, then we will go our way. ஒரு முறை தட்டுவோம், 2 முறை தட்டுவோம், அதுக்கப்புறம் போங்க தேவன்கிட்ட, நீங்க போங்க தேவனே, நம்ம போயிடுவோம். We will turn our back against God and we will run on our ways. நம்முடைய முதுக தேவனிடத்துல காமிச்சிட்டு நம்ம இஷ்டப்படி ஓட ஆரம்பிச்சிருவோம். So the Lord is demanding us to pray till it is opened. தேவன் is found. தேவன் வந்து நம்மளை வந்து கட்டளையிடுகிறார், நீங்க வந்து கிடைக்கிற வரைக்கும் தட்டணும், நீங்க பாக்குற வரைக்கும் தேடணும், உங்களை நீங்க என்ன பண்ணணும்? தட்டிக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் நம்ம இடத்துல கட்டளையிடுகிறார். Sometimes we are fatigued, exhausted in praying. சில நேரத்துல நம்ம ஜெபத்துல வந்து சோர்வு அடைஞ்சிருக்கோம். அது என்னது?
ரொம்ப கொழுப்பு பிடிச்ச மாதிரி ஜெபத்துல சோர்வு அடைஞ்சிடறோம் நம்ம. Sometimes we say that we prayed a lot, but there is no sign of answer, so we stopped. நாங்க நிறைய ஜெபிச்சிட்டோம், ஆனா பதிலுக்கு உண்டான ஒன்னையும் காணல, அதனால ஜெபத்தை நாங்க நிறுத்திட்டோம். Just think about the incident took place with the prophet Elijah. எலியாவுடைய வாழ்க்கையில நடந்ததை நீங்க யோசிச்சு பாருங்க. In a cave, he knelt down and prayed for rain. அவர் அந்த குகையில இருந்துட்டு முழங்கால் படியிட்டு மழைக்காக ஜெபித்தார். And the first time he prayed and he asked his secretary or personal assistant, you just go out and see whether there is any sign of rain. முறை முழங்கால் படியிட்டு ஜெபிச்சுட்டு தன்னுடைய அசிஸ்டன்ட்ட சொல்றாரு, போய் வெளியே போய் பாரு, மழைக்கான ஏதாவது ஒரு தோற்றம் இருக்குதான்னு பாருன்னு சொன்னாரு. And 6 times it was repeated. 6 முறை அதே மாதிரி முழங்கால் படிட்டு ஜெபிச்சு அந்த நபரை போய் மழைக்குண்டான ஏதாவது அங்க தெரியுதான்னு பார்க்க சொல்லிட்டே இருந்தார். That means Elijah was not angry with God. அத என்ன சொல்லுதுன்னா, எலியா என்ன பண்ணல, தேவனோட கூட கோபப்படல. He was not disappointed. அவர் சோர்ந்து போகல. And in the 7th time again the secretary was asked to go and see whether any sign of rain. 7வது முறையாக அந்த செக்ரட்டரிட்ட போயிட்டு சொல்றாரு, நீ போய் மழைக்குண்டான ஏதாவது அடையாளங்கள் தோணுதான்னு பாருன்னு சொன்னாரு. This time he came back with a good answer. ஆனா இந்த முறை அவர் திரும்பி நல்ல ஒரு பதில் கொண்டு வந்தார். There is a small piece of cloud. அங்க ஒரு சிறிய கருமேகத்தை நான் பார்த்தேன்னு சொன்னாரு. Then Elijah stopped to pray. அந்த கருமேகத்தை பார்த்தன அவர் சொன்ன உடனே எலியா ஜெபிக்கிறதை ஸ்டாப் பண்ணிட்டார். That means he was sure that his prayer was heard and answered. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவர் என்னோட ஜெபம் கேட்கப்பட்டு விட்டது என்கிற உறுதியுடையவராய் ஜெபத்தை நிறுத்தினார். Many Christians stop their prayers as they come very closer to the answer. அநேகர் அவங்க ஜெபம் கிடைக்கிறதுக்கு பக்கத்துல வருகிற வரைக்கும் ஜெபிச்சிட்டு அதுக்கப்புறம் ஜெபிக்காம நின்றுறாங்க. See what happened with us. நமக்கு என்ன நடக்குது? We doubt the goodness of God. நம்ம தேவனுடைய நன்மையை என்ன பண்றோம்? நம்ம அத டவுட் பண்றோம். We doubt the faithfulness of God. நம்ம தேவனுடைய உண்மைத்தன்மையை சந்தேகப்படுறோம். This is the problem with us. இதுதான் நம்முடைய பிரச்சனை. So Lord is saying that, தேவன் சொல்லுகிறார், verse 9 start with the phrase, and I tell you. நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது சொல்றார். What does it mean? அதுக்கு அர்த்தம் என்ன? Then the following part of the statement is very emphatic. அது பின்னாக சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் அழுத்த திருத்தமாக அவர் சொல்ல போறாருன்னு அர்த்தம். You keep on asking, நீங்கள் தொடர்ச்சியாக கேளுங்க. You keep on seeking, தொடர்ச்சியாக நீங்க தேடுங்க. You keep on knocking, நீங்க தொடர்ச்சியாக தட்டுங்க. You will find the answers are given to you. உங்களுக்கு நீங்க கேட்கக்கூடிய அந்த கேள்வி தேவனிடத்துல கேட்கிறதுக்கு பதிலை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. In the initial days of our spiritual life and ministry, ஆதி காலகட்டத்துல ஆரம்ப காலகட்டத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில ஊழியத்துல we were gathered in our village. ஒரு வில்லேஜ்ல ஒரு கிராமத்துல அவர்கள் சேர்ந்தாங்க. We started a small church there. ஒரு சிறிய சபை அங்க ஆரம்பிச்சாங்க. In a cow shed. In a cow shed. ஒரு அந்த மாட்டு தொழுவத்துல அவங்க அந்த சபை ஆரம்பிச்சாங்க. Since the most of the villagers were Catholics, they will not give us a good place to gather. அங்க போன இடத்துல எல்லாம் கேத்தலிக்கரா இருந்தனால அவங்க அந்த மாதிரி நாங்க கூடுறதுக்கு ஒரு நல்ல இடத்தை கொடுக்கல. So we rented a cow shed, we cleaned it and whitewashed, and we started to gather. நாங்க அந்த மாட்டு தொழுவத்தை வாடகைக்கு எடுத்து அதை வெள்ளை அடிச்சு அதை கிளீன் பண்ணி அங்க நாங்க வொர்ஷிப் ஆரம்பிச்சிட்டோம். See, many people laughed at us. அநேகர் அங்க இருந்தவங்களை பார்த்து சிரிச்சாங்க. Then we did not stop, we continued to gather. ஆனா நாங்க அதை நிறுத்தல, தொடர்ந்து அந்த மாட்டு தொழுவத்துல கூடிக்கிட்டே இருந்தோம். And 6 months passed by, there was no sign of a single conversion. 6 மாசம் போயிடுச்சு, ஒரு நபர் கூட சபைக்கு வரல. See, only a handful of people were gathered. ஒரு எண்ணக்கூடிய எண்ணிக்கையில இருக்கிற ஒரு சிலர் தான் அங்க கூடிக்கிட்டே இருந்தோம். One family or 2 families which joined with us. ஒன்னு அல்லது 2 குடும்பம் எங்களோட சேர்ந்துச்சு, அவ்வளவுதான். See, brother Alex, me and some of our friends only gathered together. அலெக்ஸோட குடும்பம், அதுக்கு அப்புறம் பிரதரோட குடும்பம், சில நண்பர்கள். Then we did not marry. அந்த நேரத்துல அவங்க திருமணம் ஆகல. We were on our 20s only. அவங்க 20 வயசுல அதை செய்தாங்க. We did not have
good mustache then. அப்போ நல்ல மீசை கூட எங்களுக்கு கிடையாது. See, people looked at with the children. மக்கள் எங்களை பார்த்து குழந்தை பசங்கன்ற மாதிரி பார்த்தாங்க. And we were so depressed and disappointed. What would be the future of this church? நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம், ரொம்ப சோர்வு அடைஞ்சிட்டோம். இப்படி ஆரம்பிச்ச சபையினுடைய வருங்காலம் எப்படியா இருக்க போகுதுன்னு நம்ம ஒரு கேள்விக்குறியா எங்களுக்கு இருந்துச்சு. See, what will be the future of you people? உங்களுடைய ஃபியூச்சர் என்னவா இருக்க போகுது? Where you will study? நீங்க எங்க படிக்க போறீங்க? All colleges, schools belong to Catholic Church. அங்க பாக்கும்போது அந்த இடத்துல எல்லா ஸ்கூல்ஸும் காலேஜும் கேத்தலிக் சபையோட தான் will இருக்கு. give you admission. யாரு நீங்க இப்படி இருக்கும்போது Where you will get a job? எங்க நீங்க போய் வேலை கிடைக்க போகுது? பல கேள்விகள் இருந்துச்சு. These were their questions. அது பல கேள்விகள் எங்கள் மேல கேட்டாங்க. And where you find a wife? நீங்க எங்க போய் உங்களுக்கு ஒரு பெண்ணை நீங்க பாப்பீங்க? Who will give you wives? யார் உங்களுக்கு மனைவி கொடுப்பாங்க? Where you get married? எங்க போய் நீங்க திருமணம் செய்ய போறீங்க? Which institution will solemnize your marriage? எந்த இன்ஸ்டிடியூட் உங்களுக்கு வந்து அந்த மேரேஜ் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு அந்த ரெஜிஸ்டர்லாம் பண்ணுவாங்க? So were the questions they leveled against us. அப்ப 20 வயசு ஆனால இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் இவர்களிடத்துல கேட்டாங்க. But we trusted in the promises of our Lord. ஆனால் நாங்கள் இயேசு கிறிஸ்து தேவனுடைய அந்த வாக்குத்தத்தத்தை நம்பி உறுதியா பிடிச்சோம். We fasted, we prayed, and we continued to pray. நாங்க ஜெபித்தோம், உபவாசித்து ஜெபித்தோம், தொடர்ச்சியா ஜெபித்தோம். Almost all days in the evening the people gathered together and offered prayers to Lord. கிட்டத்தட்ட எல்லா நாளும் சாயந்தரத்துல நாங்க கூடி நாங்க தேவனிடத்துல எங்களுடைய ஜெபத்தை முன்வைத்தோம். Lord, you should give us some souls. தேவனே, நீங்கள் சில ஆத்துமாக்களை ரட்சிக்க வேண்டும். And meanwhile, as we are reading the word of God, இடைப்பட்ட நேரத்துல வேத வசனத்தை வாசிப்போம். in the last chapters of John's Gospel, where we saw that they caught 150 large fishes. அங்க யோவானுடைய இறுதி பகுதியில 150 பெரிய மீன்கள் அவங்க பிடிச்சாங்கங்கிற ஒரு வசனத்தை நாங்க வாசிச்சோம். Out of our ignorance and lack of knowledge how to interpret those passages, we simply trusted that it's a personal message to us that God is going to give us 150 big souls. நாங்க அப்போ வேதத்தை எப்படி படிக்கணும், விளக்கம் கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியல. ஆனா எங்களுடைய இன்னோசன்ட்ல அந்த வசனத்தை வாசிச்ச உடனே தேவன் நமக்கு 150 சோல் கொடுக்க போற, ஆத்மாவை கொடுக்க போறாருன்னு நம்பி அவரிடத்துல ஜெபிச்சுட்டே இருந்தோம். And before long people started to get saved. மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக then the place where we gathered together was filled. It cannot contain any more people. அந்த என்ன நடந்ததுன்னா, நாங்க கூடின அந்த இடம் நிறைஞ்சிருச்சு, அதுக்கு மேல அங்க இடம் இல்லை. Then we purchased the land. அப்புறமா நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்தை நாங்க வாங்கணும். And we did not have money enough. போதுமான பணம் எங்களிடத்துல அப்ப இல்ல. So we announced it among the people. நாங்க இருக்கக்கூடிய அந்த மக்களிடத்துல நாங்க அதை அறிக்கை செய்தோம், இந்த மாதிரி பணம் தேவை. Some cut their chains and put the rest of it into the offering box. சிலர் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய செயின் எல்லாம் கலத்தி ஆஃபரிங் பாக்ஸ்ல தூக்கி போட்டாங்க. Some sisters gave their earring. சில சகோதரிகள் வந்து தன்னுடைய காதணியை கலத்தி ஆஃபரிங் பாக்ஸ்ல போட்டாங்க. And the sisters, they broke their talis. தாலி என்ன பண்ணாங்க, அவங்க பிச்சிட்டு அதையும் கூட ஆஃபரிங் பாக்ஸ்ல போட்டாங்க. And we collected 20,000 rupees. அது மூலமா எங்களுக்கு வந்து அதுல ஒரு 20,000 ரூபாய் எங்களுக்கு கிடைச்சது. 36 years back, 20,000 rupees in a week. You just imagine about. நீங்க யோசிச்சு பாருங்க, 30 வருஷத்துக்கு முன்பாக 20,000 ஒரு வாரத்துல கிடைச்சு கர்த்தர் கொடுத்தாருன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. The place where people doubted about our future and our ability to move on, where we purchased 10 cents. எந்த இடத்துல மக்கள் எங்களை குழந்தையா பார்த்தாங்களோ, இவங்க என்ன நடக்க போகுது இவங்களோட ஃபியூச்சர்னு யோசிச்சு எங்களை பார்த்துட்டு இருந்தாங்களோ, அந்த இடத்துல நாங்க ஒரு இடத்தை விலைக்கிரமா வாங்கணும். Erected a big hall larger than this hall. அந்த மாட்டு தொழுத்தோட பெரிய ஒரு ஹாலை நாங்க அங்க கட்டினோம். And the hall was filled with the people before Lord. அந்த தேவனுக்கு முன்பாக அந்த ஹால் முழுவதும் மக்களால் நிறையப்பட்டது. And we started 13 churches out of this church. அந்த சபை மூலமாக 13 சபைகளை நாங்க ஆரம்பித்தோம். Some months back we arranged a combined church meeting. சில மாதத்துக்கு முன்பாக இந்த கம்பைன்ட் சபை, அதாவது நமக்கு 3 சபை கூடுற போல அவங்க அந்த எல்லா சபையும் கூடுனாங்க. And we rented a big hall. ஒரு பெரிய ஹாலை நாங்க ரெண்டா வாடகைக்கு எடுத்தோம். Then nearly 600 people gathered together. 600 மக்கள் அங்க கூடணும்.
It's all happened out of simple prayers. இதெல்லாம் நடந்தது ஜெபம் என்கிற ஒரு காரியத்தினால், Not out of our might or intellectual powers. எங்களுடைய அறிவினாலேயோ நமக்கு இருக்கக்கூடிய அறிவுபூர்வமான வேலையினாலேயோ கிடையாது. Why do I narrate all these things to you? Simply to encourage you. நான் ஏன் இதை உங்க எல்லாரிடத்திலும் சொல்றேன்னா, உங்களை நான் உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்றேன். Prayer is not a blind faith. We are speaking to unseen God. ஜெபம் என்பது ஒரு குருட்டு நம்பிக்கை கிடையாது. நம்ம தரிசிக்க முடியாத தேவனிடத்துல நம்முடைய தேவைகளை சமர்ப்பிக்கிறோம். People laughed at us this way. Where will you study? மக்கள் எங்கிட்ட கேட்டாங்க, நீங்க எங்க போய் படிப்பீங்க? Where your children will study? உங்களுடைய குழந்தைகள் எங்க போய் படிக்கும்? We have studied. நாங்க படிச்சோம். We completed graduation studies. கிராஜுவேஷன் முடிச்சோம். Many of us completed PG studies. அப்ப அநேகர் எங்கள்ல வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சோம். Some had gone for theological studies. சிலர் வந்து இறையியல் காலேஜுக்கு போனாங்க. Our children, some of them became graduates. எங்களுடைய குழந்தைகள் அநேகர் வந்து இப்ப கிராஜுவேஷன். Some have gone for PG studies. சிலர் வந்து குழந்தைகளும் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் போயிருக்காங்க. Became engineers. சிலர் இன்ஜினியராக மாறினாங்க. Some became nurses. சிலர் நர்சஸாக போனாங்க. Some have gone for further studies. சிலர் இன்னும் மேல் படிப்புக்கு போனாங்க. See, God blessed with a humble beginning. தேவன் ஒரு தாழ்மையான ஆரம்பத்தை அபரிவிதமா ஆசீர்வதிச்சார். See, God once conveyed the kingdom of God just like a mustard seed. தேவன் ஒருமுறை இப்படி சொன்னாரு, தேவனுடைய ராஜ்யம் ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்குது அப்படின்னாரு. Sisters, can you see a mustard seed without your specs? சகோதரிகளே, உங்களுடைய கண்ணாடி இல்லாம உங்களுக்கு மஸ்டர்ட் சீடை பார்க்க முடியுமா? So small, so tiny. அது ரொம்ப சின்னது, ரொம்ப சின்னது. When it is sown, ஆனால் அது விதைச்சீங்கன்னா the Lord grows it. தேவன் அதை வளர்ப்பார். It becomes a very big tree. அது மிகப்பெரிய மரமாக வளரும். The kingdom of God is just like a mustard seed. தேவனுடைய ராஜ்யம் என்பது அப்படிப்பட்டது, ஒரு சிறிய கடுகு விதை போல. The kingdom of God is just like a small amount of yeast. அந்த ஒரு சிறிய புளிப்பு தரக்கூடிய அந்த புளிப்பு தரக்கூடிய ஈஸ்ட் போல அது. It is put into the rest of the thing. What will happen? அந்த மாவுல அந்த சிறிய புளிக்கக்கூடிய அந்த ஈஸ்ட் போட்டா என்ன நடக்கும்? It will influence the entire that pot. அந்த பாத்திரம் முழுவதும் இருக்கக்கூடிய மாவை எல்லாம் என்ன பண்ணிடும்? புளிக்க வச்சிரும். Though the amount of yeast is so little, it will influence the entire body. ஒருவேளை அந்த ஈஸ்டோட அளவு வந்து ஒரு சிறு துளியாக இருக்கலாம், ஆனா அந்த பாத்திரம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த மாவை என்ன பண்ணிடும்? புளிக்க வச்சிரும். அந்த அளவுக்கு அதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். So church in Calakkad is just like a mustard seed. சபை, களக்காட்டுல இருக்கக்கூடிய சபை ஒரு கடுகு விதை மாதிரி. It is sown here. இப்பொழுது இது விதைக்கப்பட்டிருக்கிறது. The churches in Tirunelveli and in Nagarkovil just like mustard seeds. திருநெல்வேலி, நாகர்கோவில் எல்லாம் ஒரு கடுகு விதை மாதிரி தான். It is sown there. அங்க விதைக்கப்பட்டிருக்கிறது. See, God will grow it. தேவன் இதை வளரச் செய்வார். If God has to grow it, you have to shed down tears upon it. தேவன் இதை வளர செய்யணும்னா நீங்க தேவனுடைய சமூகத்துல உங்களுடைய கண்ணீரை சிந்தணும். Then you will see spectacular miracles. அப்பொழுது நீங்கள் அதிசயமான அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையில பார்ப்பீங்க. You cannot just count the blessings. நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை எண்ணவே முடியாது. In the last December we conducted a camp. கடந்த டிசம்பர்ல ஒரு கேம்ப் நடத்தினாங்க. We took a decision that we will not ask anybody a single paisa. நாங்க ஒரு முடிவு எடுத்தோம், யார்கிட்டயும் 5 பைசா கேட்க மாட்டோம். We will ask God only. தேவன்ட்ட மட்டும் தான் நாங்க கேட்போம். It was needed 6 lakh rupees. 6 லட்சம் தேவைப்பட்டுச்சு. And we asked God. நாங்க தேவனிடத்துல கேட்டோம். We conducted a week long prayer meeting. நாங்க ஒரு வார ஜெபத்தை நாங்க every day more than 100 people were gathered. எல்லா நாளும் 100க்கு மேற்பட்ட மக்கள் ஒண்ணா கூடுனாங்க. And offered constant prayers to God from 3 o'clock in the evening to night. மாலை 3 மணில இருந்து இரவு 9 மணி வரைக்கும் தொடர்ச்சியாக நாங்க ஒரு வாரமாக ஜெபிச்சோம். Men, women, children, school girls all came together. பெண்கள், அதுபோல ஆண்கள், குழந்தைகள், ஸ்கூலுக்கு போகக்கூடிய பிள்ளைகள் எல்லாரும் கூடி வந்தோம். And finally we conducted the camp. It was a wonderful camp. முடிவாக நாங்க அந்த ஜெபத்தினுடைய
நம்பிக்கையில அழகான ஒரு all experience the very presence of God and the sufficiency of God. தேவன் எல்லாரும் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிச்சாங்க. தேவன் போதுமானவர் என்கிறத நாங்க உணர்ந்தோம். After meeting all the expenses, 11,000 rupees came as balance. 6 லட்சம் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. கூட்டம் முடிஞ்சதுக்கு பின்பாக 11,000 எக்ஸ்ட்ராவா இருந்துச்சு. We did not ask any man a single நாங்க paisa. யாரிடத்திலயும் ஒரு சின்ன பைசாவை நாங்க கேட்கல. See, all the mines, gold, silver, the all earth, its riches, its wealth, everything belonged to God only. வெள்ளி பொண்ணு இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஐஸ்வர்யமும் யாருக்குரியது? படைச்ச தேவனுக்குரியது. We should not limit the blessings of our God. நம்ம தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை நம்ம அதை அற்பமாயிடக்கூடாது. I may close my sermon. நான் என்னுடைய அந்த சர்மனை இப்போ I think it is enough for you. நான் நினைக்கிறேன் இது உங்களுக்கு போதுமானதுன்னு. So you should not stop asking God. நீங்க தேவனிடத்துல கேட்கிறத நிறுத்தக்கூடாது. Our Lord says one more thing. You evil fathers are generous to your children, then think about the good Father in heaven. Won't he be more generous? தேவன் நம்மிடத்துல கேட்கிறாரு, நீங்க ஒரு பொல்லாங்கான தகப்பன், நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா அவருடைய பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்க மாட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். See, we parents, we think of us that we are very good parents. நம்ம நினைக்கிறோம் நாங்க ரொம்ப நல்ல பேரண்ட்ஸ். Balram thinks of himself as a wonderful father. பல்ராம் நினைச்சிட்டு இருக்காரு நான் ரொம்ப நல்ல அப்பா. I also think of myself as a wonderful father. அதுபோல சகோதரன் நினைச்சிட்டு இருக்காரு நான் என்னோட பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பன். But the Lord says, you who are evil. ஆனா தேவன் சொல்றாரு, பொல்லாங்கான பிதாக்களே, we have the wonderful opinion of ourselves. But Lord says, you being evil fathers. நம்மளை குறித்து நல்ல ஒப்பீனியன் நமக்கு இருக்குது. ஆனா தேவன் சொல்றாரு, பொல்லாங்கான தகப்பன்மார்களே, you who evil fathers know how to give good gifts to your children, how much more will the heavenly Father will give the Holy Spirit to those who ask him. பொல்லாங்கான பிதாக்கள் நீங்க நல்ல ஈவுகளை கொடுத்து அறிஞ்சிருக்கும் பொழுது பரமபிதா அவர் கேட்கக்கூடியவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்காமல் இருப்பது எப்படி கேள்வி கேட்கிறார். When the children of Israel gathered together in festivals, they sang together, the Lord is good and his goodness that continues for ever and ever. தேவன் அந்த இஸ்ரவேல் மக்கள் அவங்க ஒன்னா சேர்ந்து பாடுவாங்க, தேவன் நல்லவர், அவருடைய நன்மை எப்பொழுதுமே தொடர்ச்சியாக இருக்கிறது என்று அவர்கள் பாடினார்கள். And he is a faithful God. அவர் உண்மை தன்மையுள்ள தேவன். அவர் his faithfulness that continues from generations to generations. அவருடைய உண்மையானது தலைமுறையாக அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று பாடினார்கள். Those who ask to God shall be blessed with the greatest gift, that the Holy Spirit. யார் தேவனிடத்தில் கேட்கிறார்கள் அவர்கள் மிகப்பெரிய கிஃப்டா இருக்கக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியானவரை தேவன் கொடுப்பார். Another logic, if God is willing to give you the best gift, the Holy Spirit, then won't he give you 3 loaves? நல்ல பெஸ்ட் கிஃப்டா இருக்கக்கூடிய ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கும்போது 3 அப்பத்தை கொடுக்க மாட்டாரா என்ன அப்படின்னு அந்த பேரபிள்ல கேள்வி கேட்கிறேன். We people are doubtful about our God. நம்முடைய தேவனை குறித்து ரொம்ப சந்தேகப்படுறோம். We think that God won't give me 3 loaves. நம்ம நினைக்கிறோம் நமக்கு தேவையான அந்த 3 அப்பம் கிடைக்காது. He is reluctant to bless me. அவர் என்ன ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் மாட்டேன்றாரு. But the word of God says just against. தேவனுடைய வார்த்தை நீங்க சிந்திக்கிறதுக்கு விரோதமா அது சொல்லிக்கொண்டே இருக்கிறது. God will not withhold the best gift, the Holy Spirit and the Son of God. Won't he give us 3 loaves? தேவன் தன்னுடைய குமாரனையும் ஆவியானவரையும் அவர் பிடிச்சு வைக்காம உங்களுக்காக கொடுக்கும் பொழுது அப்பத்தை கொடுக்க மாட்டாரா என்ன? Dear brothers and sisters, you arrange prayer meetings. நான் உங்களிடத்துல கேட்டுக்கொள்கிறது சகோதர சகோதரிகளே, ஜெப கூட்டத்தை நம்ம continuous prayer meetings. தொடர்ச்சியாக நம்ம ஜெபிப்போம். Steady prayers. தொடர்ச்சியாக அது உறுதியாக ஜெபிப்போம். At the end you will see blessings innumerable. அங்க நீங்க எண்ணிலடங்கா ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவீங்க. May his name be glorified. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Amen.